நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறந்துட்டியா? வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடை, மோர் குழம்பு. மோர் குழம்பு செய்யலாமா? செய்யலாமே. வா. இதுக்கு கடலைப்பருப்பு இருக்குல்ல, 1 கப் எடுத்து கடலைப்பருப்பு 2 hours ஊற வச்சுக்கணும். எவ்வளவு hours? 2 hours ஊற வச்சுக்கணும். அதுலயே மிளகாயும் சேர்த்து தண்ணியில ஊற வச்சுக்கணும். எவ்வளவு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கணும். பேசுனா சொல்லணும். அப்புறம் கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சமா பூண்டு, கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா சோம்பு. சீரகம் பிரவுன் கலர்ல இருக்கும், சோம்பு கிரீன் கலர்ல இருக்கும். அப்புறம் வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி மோர்ல போட்டு வச்சு, கை தொடாத, கரையாயிடும். அது வாழைப்பூ ஆயும் போதே அந்த இதெல்லாம் கையில எல்லாம் மோர் தேய்ச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி தரணும். நான் பாரு லைஸா தான் தடவை கை பாரு, அம்மா கையெல்லாம் கரை, இந்த கையை பாரு கரை பத்தியா? அதுக்குதான் வாழைப்பூ இங்க பாரு. வாழைப்பூ ஆயும் போது கையில உப்பு தேய்ச்சிக்கணும், இல்லைன்னா மோர் தேய்ச்சிக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எல்லாமே தேய்ச்சேன், ஆனா இன்னைக்கு என்னமோ ஒட்டிக்கிச்சு. இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும். தண்ணி இல்லாம அரைக்கணும். ஆமா. இப்ப மோர் குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அந்த வடைய சுட்டு நம்ம மோர் குழம்புல போட்டு இன்னைக்கு டிஃப்ரெண்டா வாழைப்பூ வடை மோர் குழம்பு சாப்பிடலாம். கொஞ்சமா வடை சுட்டு தொட்டுக்கலாம். அம்மா இப்படி போடுங்கம்மா, ஒண்ணு எடுத்து அந்த காம்பை கிள்ளிட்டு தான் போடணும். இந்த பிடிச்சுக்கோ, அம்மா போடுறேன் ஒன்னொன்னா. இப்படி பிடிச்சுக்கோ. செல்லு இது பிஞ்சிடுச்சு, வாங்கணும். இப்ப போய் ஸ்டிக்கு பிஞ்சாச்சு. என்னென்ன தடங்கள் வந்துட்டே இருக்கு பாரு. நம்ம யூடியூப் ஆரம்பிச்சதுலங்க காமி. இரு ஒரு நிமிஷம் இரு. கையெடு. இப்போ இந்த மிளகால காம்பெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் பிச்சிடணும். பிச்சுட்டு அதுல போடணும். அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதுல தண்ணி சுத்தமா இருக்க கூடாது. தண்ணிய வடிச்சிட்டு தான் போடணும். இல்லாட்டி என்ன ஆயிடும்? வடை மாவுல தண்ணி ஆயிடும், வடை வராது. இங்க பாருங்க, பச்சை மிளகா. உங்க ஊர்ல இது மேடம் கொடமிளகா, வரமிளகா, கொடமிளகா. இதை போட்டுட்டு இஞ்சி, கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், பூண்டு. இஞ்சி, பூண்டு, பெருங்காயம். பெருங்காயமா? அது லூசு. உன்னோட சோம்பு லூசு. பெருங்காயம் போடுறாதீங்க. இதுக்குதான் சமையல் கட்டுக்கெல்லாம் வரணும், சாப்பிடறதுக்கு மட்டும் வரக்கூடாது. என்னென்ன போட்டிருக்கோம்? தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு. இப்ப இந்த தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு. இப்ப இந்த சோம்பு, இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அத தண்ணி இல்லாம அப்படியே வடிச்சு போட்டுக்கணும். மிக்சியில போய் 1-2 அரைச்சிட்டு வரணும். தண்ணி இல்லாம தான் அரைக்கணும் மிக்சியில, சரியா? தண்ணி ஊத்துனோம்னா வடை கொதன்னு ஆயிடும். இப்ப இதை அரைச்சிட்டு இதுல கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி போடக்கூடாது, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வடை அதை சுட்டு மோர் குழம்புல போட்டுடலாம். இதுலயே கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம், சரியா? கையெடு. அப்பதான் அம்மா உள்ள போட முடியும். இது அம்மா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துட்டு வரேன் ஃப்ரிட்ஜ்ல. கையெடுடி. கையெடு. நீங்க நோ நான்வெஜ். நான்வெஜ்ஜா? ஆமா, நீ பௌர்ணமி, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன் பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இரு ஒரு நிமிஷம், அம்மா கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துட்டு வந்துடுறேன். இது மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. என்னடா அது கிண்டுமா? என்னது? இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமா போட்டுக்கணும். இது போட்டனே தேங்காய் காணோம். தேங்காய் அடியில இருக்கு. இத போய் அரைச்சிட்டு வந்துருவாமா? அரைச்சு காமிக்கிறேன். இப்ப அம்மா 1-2 அரைச்சிட்டேனா, இதுல இப்ப வாழைப்பூவை போட்டுக்கலாம். கொஞ்சம் நவுந்துக்கோ. வாழைப்பூ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் காணும். போட்டுட்டு இப்ப உப்பு போட்டு ஆட்டிடலாம்.
உப்பு போட்டு உப்பு ஃபர்ஸ்ட் உப்பு போட்டோம்னா வாழைப்பூல உப்பு சேராது இல்ல, கல் உப்பு போடணுமா? ஆமா கல் உப்பு தான் போட்டு ஆட்டிட்டு வடை சுட்டுறலாம். வடைக்கு வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டோம்ல, அதனால கொஞ்சமா வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டு எண்ணெய் சட்டி வச்சு வடையை சுட்டு அது மோர் குழம்புல போட்டுட்டு தொட்டுக்கு கொஞ்சம் வடை எடுத்து சாப்பிடலாம். சரி இப்ப பாருங்க அரைச்சிட்டு வரேன். அரைச்சாச்சா? இப்படி வடை தட்டுற மாதிரி இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு பொரிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டு வடை போடலாம். இது ஏன் இந்த வீட்ல இது எங்க அப்பாக்கும் தக்ஷிக்கும் ஃபேவரட். எது இது? இது இல்ல, மோர் குழம்பு தான் உங்க அப்பாவோட ஃபேவரைட். வாழைப்பூ அன்னைக்கு நானும் அப்பாவும் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போனோம்ல, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். அதனால ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து வாழைப்பூ நல்லா இருக்கு. வடை வாழைப்பூ வடை. சரி அம்மா வெங்காயம் வெட்டிட்டு வடை சுடலாம். இங்க காமி. இப்போ அம்மா வெங்காயம் போட்டுட்டேனா, வெங்காயம் போட்டு பிசைஞ்சிட்டேன் அம்மா. இங்க பாரு, சின்ன வடையா சுட்டுக்கலாம். மோர் குழம்புல போடுறத இங்க பாரு, இப்படி ஒரு தட்டு தட்டணும். தட்டிட்டு அப்படியே எடுத்து எண்ணெய்க்குள்ள போடணும். போட்டாச்சா? இது ஒரு 10 வடை சுட்டு மோர் குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடறதுக்கு போட்டுக்கலாம். எண்ணெயில போடும்போது எப்படி போடுற அம்மா கேர்ஃபுல்லா போடணும். நீங்களும் செய்யக்கூடாது, அம்மா செய்யணும், நீங்க பாக்கணும். நான் வந்துக்கோ, சுட்டோடனே காமிக்கலாம். சரி, உனக்கு அம்மா வாங்கி தரேன் A4 ஷீட். என்னங்க வடை சுட்டாச்சு? வடை சுட்டாச்சா? அது அப்படியே மோர் குழம்புல போட்டுக்கலாம். இரு அம்மா இங்க இன்னொரு செட்டு போட்டுட்டு இருக்கேன், அதை போட்டுட்டு மோர் குழம்புல போட்டுடலாம். நீ மோர் குழம்புல போட்ட வடை சாப்பிடுவியா இல்ல வெறும் வடையை சாப்பிடுவியா? சரி, அப்ப அப்பாவுக்கு மட்டும் போட்டுக்கலாம், நம்மளா வெறும் வடை சாப்பிடலாம். தொட்டுக்கு இதான் வடை. கொடுமை கோயிலுக்கு போனா அவங்க 2 குடும்பம் டிங்க டிங்கன்னு அடிச்சான். ஏண்டி காலு வலி, எனக்கு உயிர் போகுது. இன்னைக்கு ஒரு நாள் யாராவது ஒருத்தி சமைக்கிறேன், உங்க அப்பா உட்காரடி நான் சமைச்சு தரேன் யாராவது சொல்றீங்களாடி? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் எடுக்கல, அது ஒண்ணுதான். அதான் மோர் குழம்பு வச்சிருக்கேன், வாழைப்பூ வடை சுடுறேன், அப்புறம் நான் வடைய குழம்புல போடுறேன். இல்ல அந்த அம்மாவுக்கு தொட்டுக்க சட்னி வேணுமா? மோர் குழம்புல போட்டுக்கலாம் வா வடைய. இங்க பேர் வடை சூப்பரா வந்திருக்கு. வடை அது காமி, மோர் குழம்பு கொஞ்சமா மோர் குழம்பு வடை வேணும். சரி சரி, அப்ப இது ஃபுல்லா போட்டுருவா மோர் குழம்புல. தொட்டுமே சாப்பிடணும்ல, அந்த வடை அப்ப அந்த வடை போதும். மீட்டதெல்லாம் நம்ம சுட்டு சாப்பிடலாம். சரியா? தொட்டுட்டு சாப்பிடு. சாயங்காலம் பஜ்ஜி வடை சுட்டாதான் சட்னி அரைப்பாங்க. இது அம்மா லஞ்சுக்கு வடை சுட்டுருக்கேன், அதுக்கெல்லாம் சட்னி கிடையாது. இந்த அம்மாவுக்கு பஜ்ஜி சுட்டு வடை சுட்டா உடனே சட்னி வச்சிடணும். இந்த அம்மாக்கு இந்த ஒரு வடை எடுத்துக்கோ, சூடா இருக்கு. இரு, சூடா இருக்கு, கைய வந்துடல. ஆமா நல்லாதான் இருக்கு, சாப்பிட்டு பாரு. சூடு ஆறுனோடனே சாப்பிட்டு பாரு. சுடுதுடி, பிச்சை நடு எப்படியா இருக்கும்? அது வாழைப்பூல சுடுது, சுடுது. ஆறட்டும், ஆறுனோடனே சாப்பிடு, ஆறுனோடனே சாப்பிடு. சுடுதுங்க, இங்க ஆடிடுச்சு. சாப்பிடு, அதாக்கா. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நம்மளோட வாழைப்பூ வடை, அப்புறம் மோர் குழம்பு. வாழைப்பூ வடை, மோர் குழம்பு, வாழைப்பூ வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை गाइस. சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கு. சரி சாப்பிடு. பை गाइस. ஒரு போட்டோ எடு.